Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. அது சிறைக்கதவுள்னு சிறைக்கதை இல்லை, உள்பக்கம் என்ன நடக்குது, கட்சினால என்ன நடக்குது அப்படின்ற போது இந்திரா காந்தி மாதிரி கேரக்டர் போட்டு என்ன அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வில்லி கேரக்டருக்கு ஸ்டார்டட். இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, தென்றல் சீரியல் பார்க்கும்போது உங்களை வந்துட்டு திட்டிகிட்டே தான் பார்ப்பாங்க. நீங்களா மேடம் அது நேரில் பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க, எப்படி மேடம் இந்த வில்லியெல்லாம் பண்ணுறீங்க? நம்ம வந்தது நடிகையாக, முன்னணி நடிகையாக நடிக்கணும். ஆமாம், ஹீரோயினாக நடிக்கணும், பெரிய பெரிய ஸ்டாரோடலாம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் வந்தோம். பட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்களோட முதல் சம்பளம் என்ன மேம்? 3000. ஒரு படத்துக்கேவா? ஆமாம், படத்துக்கு ஹீரோயினுக்கே. அப்போ தான் விஸ்வாஸ் சார் வந்து மைக் வச்சுட்டு சந்தான சார் மாமியாராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்தார். நான் உடனே சார் மாமியார் ஆஜர் பார்த்து டைரக்டர் சார் கேட்டேன், என்னம்மா பார்க்கலையே படம் இல்லை சார், பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டேன் சார் அப்படின்னு. செம்மையாக இருக்குமா, உங்களுக்கு செம்ம பேருமா அப்படின்னாரு. எங்கே போனாலும் யார் பார்த்தாலும் மதகஜராஜா பார்த்தாங்க செம்மையாக பண்ணியிருக்கீங்க அப்படி. நான் என்ன பண்ணேன், அரசியலுக்கு வர போகிற விஜய் அவர்களுடைய முதல் படமான நாளைய திருப்புலையும் நடிச்சிருக்கீங்க. அந்த சமயத்தில் நிறைய விமர்சனங்கள் ஹீரோ விஜய் அவர்கள் மேலே வந்துச்சு. நீங்கள் நினச்சிங்களா இவர் பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுவார்? அப்புறம் அப்போ அந்த செட்லாம் எப்படி இருக்கும்? என்னை விட மோசமாக சார், ஹீரோன்றாங்க, என்னை விட மோசமாக இருக்கார், பேசவே மாட்டேங்கிறாரு, பார்க்கவே மாட்டேங்கிறாரு. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே மேம். மேம், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் எனக்கு நீங்கள் ரொம்ப பரிச்சயமாக இருக்குது அப்படின்னா தென்றலில் வர தீபக் அம்மா ஒரு கேரக்டர் வில்லி அப்படின்னு, வில்லி அப்படின்னு இல்லாமல் ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பொருந்தது அப்படின்றது உங்களுக்கு எப்போ மேம் தெரிஞ்சிச்சு? எனக்கு ஆக்சுவலாக ஒரு படம் சிறைக்கதவுகள்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து எனக்கு வந்து இந்திரா காந்தி அம்மா மாதிரி போட்டு அந்த டைமை வந்து ஏதோ கட்சி ப்ராப்ளம் சம்திங் ஏதோ ஐ டோன்ட் நோ, ஒரு மணிவண்ணன் சார் தான் டைரக்ஷனாக, அவர் தான் கதை வசனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவர் வில்லன், அவர் கூட நான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் சிறைக்கதவுகள்னு சொல்லிட்டு. அதாவது சிறைக்கதவுகள்னு சிறைக்கதை இல்லை, உள்பக்கம் என்ன நடக்குது, கட்சினால என்ன நடக்குது அப்படின்ற போது இந்திரா காந்தி மாதிரி கேரக்டர் போட்டு என்ன அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வில்லி கேரக்டருக்கு ஸ்டார்டட். அப்படி இருந்தோன்னே அது பார்த்தாங்க. பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை இது வரைக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, என்னை பார்த்தோன்னே வில்லியாக போடணும்னு தோணி இருக்கு, அது பண்ணிட்டு இருந்தேன்க்கா. ஓகே. இப்போ மக்கள் அதை ஏற்றுட்டாங்க. உங்களை வந்துட்டு அந்த நைட் ஷோவில் பார்க்கும்போது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, தென்றல் சீரியல் பார்க்கும்போது உங்களை வந்துட்டு திட்டிகிட்டே தான் பார்ப்பாங்க நீங்கள் கதாபாத்திரம் வரும்போது. நேரில் அதெல்லாம் வந்துட்டு உங்களை நிறைய பேர் திட்டிருப்பாங்க. அதெல்லாம் அந்த அனுபவங்கள் பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை ஆக்சுவலாக என்ன நேரில், அதாவது ஃப்ரேமில் பார்க்கும்போது டிவியில் பார்க்கும்போது திட்டிருப்பாங்க. நேரில் பார்த்துட்டு வணக்கம் மேடம் வணக்கம்ன்ற என்னை இப்படி கீழே மேலே பார்த்துட்டு, நீங்களா மேடம் அது நேரில் பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க, எப்படி மேடம் இந்த வில்லியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அது என்னன்னு தெரியலைங்க, டைரக்டருங்களுக்குலாம் அந்த அவங்க கண்ணோட்டத்தில் நான் வந்து வில்லியாக தெரிகிறேன், அதனால அவங்க அந்த கேரக்டரை கொடுக்குறாங்க. ஸோ நானும் அதை பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அதனால தான் அதுக்கு தொடர்ந்து கொடுக்குறாங்க. அப்படி தொடர்ந்து இப்போ நிறைய சீரியல்ஸ் மேம், எவ்வளவோ சீரியல்ஸ், இப்போ சித்தியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எந்த ஒரு சேனல் எடுத்தாலும், இப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சீரியல்ஸ். இந்த வாய்ப்புகள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கலாம் மேம். எப்படி மேம் இது நிறைய சீரியல்ஸில் உங்களை பார்க்க முடியுது, இந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வருதுன்னா அது காரணம் என்ன? காரணம் வந்து நேரம் சரியாக இருக்கணும். நேரம் ஒன்று ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து என்னோட டேலண்ட். பட் இவங்க வந்து இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்க, இவங்க நல்லா பண்ணுவாங்க, நமக்கு இந்த கேரக்டர் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னா இந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு டைரக்டர் மனசில், ப்ரொடியூசர்ஸ் மனசில் தோணும் போது அவங்க வந்து மேனேஜரை வச்சு கான்டாக்ட் பண்ணி. ஓகே மேம். இப்போ ஆரம்பத்தில் சினிமா கரியரில் வந்து ஒரு நடிகையாக, ஒரு முன்னணி நடிகையாக வந்துட்டு ஹீரோயினாக தான் லான்ச் ஆயிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒரு 3-4 வருடங்களுக்கு அப்புறமே வந்துட்டு துணை கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கிய கதாபாத்திரங்கள்னு சொல்லிட்டு ஹீரோயின் இல்லாத ரோல் போயிட்டீங்க. அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் அது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம வந்தது நடிகையாக, முன்னணி நடிகையாக நடிக்கணும். ஆமாம், ஹீரோயினாக நடிக்கணும், பெரிய பெரிய ஸ்டாரோடலாம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் வந்தோம். பட் அவர் ஃபேட் ஐ திங்க். நான் கொஞ்சம் அடுத்தவங்க அந்த மாதிரி கேட்கும் போது, ஏன் சார் நான் இது பண்ணக்கூடாதா? இல்லை மேடம், அது வந்து அவங்க பண்ணுறாங்க, அது முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா நான் உங்களை தான் இது பண்ணியிருப்போம், நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் பட் அவங்க வேணான்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவாய்ட் பண்ணேன். சரி அட்லீஸ்ட் உங்கள் இதில் நான் பண்ணுறேன், அடுத்த இதில் எனக்கு ஹீரோயின் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கடைசியில் அது ஹீரோயின் சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு.
ஓகே. இல்ல அந்த சமயத்துல அது உங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் யாரோ ஒருத்தவங்க கைட் பண்ணுவாங்கல்ல மேம். உங்களுக்கு கைட் பண்ண யாரு இருந்தா அந்த சமயத்துல? இல்ல யாரும் இல்ல. Nobody. யாரும் இல்ல. ஆமா. ஓகே. இப்போ சினிமா அப்படின்னு இப்போ அந்த சமயத்துல சினிமாக்கு வரதுங்கிறது ரொம்ப இப்போலாம் கூட பெண்களை வந்து நிறைய பேர் விட்டுறாங்க. ஈஸியா வராங்க. அந்த சமயத்துல எப்படி மேம் உங்களுக்கு இருந்தது? நீங்க சினிமாக்கு தான் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்க இல்ல வீட்ல? எனக்கு சினிமாங்கிறத விட எனக்கு சின்ன வயசுல இருந்த நாட்டியத்துல ரொம்ப இஷ்டம். ஆ. அதை நான் ஒரு 5 வயசு இருக்கும்போதே ஏதோ அங்கேயோ பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் நான். அப்போ எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, ஜெயா நல்லா டான்ஸ் ஆடி அவள் டான்ஸ் கற்றுக் கொடுன்னு. அப்போ மாஸ்டர் வச்சு ஏதோ டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது கூட ஒரு மாஸ்டர்கிட்ட ஒழுங்காக இல்லை. ஒரு 6 மாதம் கற்றுக்குவேன், அதுக்கப்புறம் போர் அடிக்கும் விட்டுருவேன், திரும்ப வேறு மாஸ்டர் வச்சு இப்படியே ஒரு 12 13 வயசு வரைக்கும் வேறு ஒரு மாஸ்டர் வச்சு பண்ணேன். லாஸ்ட்டாக ஈரால் மாஸ்டர்கிட்ட வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தண்டாயுதபாணி பிள்ளை இருக்கார்ல, அவங்க கிட்ட போயிட்டு அரங்கேற்றம் வரைக்கும் பண்ணிட்டோம். ஓகே. அது ஐ மீன் அதுக்கப்புறம் தான் நடிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆசை வந்தது. ஆமா. ஓகே. கிளாசிக்கல். இப்போ அந்த சமயத்துல வந்துட்டு இப்போ அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல மேம், என்னடா இப்போ ஹீரோயினா நம்ம பண்ணோம், பட் அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல அதை வேணான்னு சொன்ன ஏதாவது ஒரு டைம்லாம் இருக்கா மேம்? இல்ல நான் நடிச்ச ஹீரோயின் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரிஜெக்ட் இல்லை, பண்ணிருக்கீங்களா? நான் ஹீரோயினாக தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 படம் பண்ணேன். எல்லாமே பாதியில நின்று போச்சா. அப்போல்லாம் வந்து ஃபைனான்ஸ் இந்த அளவுக்கு கிடையாது. ஸோ 5000 அடி 6000 அடி 10,000 அடி 13 ஆக்சுவலாக ஒரு படம் ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. பட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாதனால அது நின்று போச்சு அந்த படம். ஓகே. ஏன்னா அதில் என்ன ஹீரோயின் ஓரியன்டல் ஸ்டோரி அது. ரொம்ப பேத்தாட்டிக்காக ஒரு மாதிரி இருக்கும். மாஸ்டர் பிரபார் தான் அதில் வந்து அந்த சின்ன கேரக்டர், அதாவது ஹீரோ மாதிரி நினச்சிக்கோங்களேன், அந்த மாதிரி கேரக்டர். பட் நான் தான் மெயினாக பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல கேரக்டர் அது. அது அந்த காலத்தில் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த அரியா பசங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஸோ அது நான் தான் ஹீரோயின், அதில் ஹீரோலாம் யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. படம் முடிஞ்சு போச்சு, பட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைனால அது ரிலீஸ் பண்ண முடியல. ஓகே மேம். அந்த சமயத்துல வந்துட்டு இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள், ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காமலாம் போயிருக்கா? ஏதோ ஒரு படத்துல கமிட் ஆகிற மாதிரி எல்லாம் போயிட்டு கமிட் ஆக முடியாமலாம் போயிருக்கா? நிறைய போயிருக்கு அது மாதிரி. ஓகே. ஹீரோயினாவே நிறைய படங்கள் வந்து கடைசியில் வந்து வேற ப்ரொடியூசர் வேற ரெக்கமெண்டேஷன், டைரக்டர் வேற ரெக்கமெண்டேஷன், அந்த மாதிரிலாம் நிறைய போயிருக்கு. என்ன மாதிரி ஐ மீன் அந்த சமயத்தெல்லாம் எப்படி நீங்க வந்துட்டு கடந்து வந்தீங்க? ஐ மீன் அந்த சமயம் வந்து நமக்கெல்லாம் டிப்ரெஷன்ல தான் உள்ள போவோம் கண்டிப்பா. அப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்தா நீங்க அந்த சமயத்துல இருந்து எப்படி வெளியே வருவீங்க? இல்லை, நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், ஏன் இப்படி போச்சு அப்படி இப்படின்னு யோசனை பண்ணுவேன். அப்புறம் மம்மி கிட்ட பேசுவேன், பேசிட்டு அப்புறம் கடவுள்கிட்ட பேசிடுவேன். அவ்வளோ, கடவுள்கிட்ட பேசி கொஞ்ச நேரம் உட்காந்து கலங்கிட்டேன்னா எனக்கு அந்த இது குறைஞ்சிரும். ஓகே. நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் வாங்கிக்கிறேன், இப்போ எனக்கு தட்டி போச்சு, அடுத்தது நல்லதா கொடு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி அழுதேன்னா அது சரியாயிடும். எந்த ஒரு நடிகர்கள் டேரக்டர் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் மேம். அதாவது அந்த அவங்களோட படங்கள்ல அந்த ஆக்டர்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க. இல்ல சில நடிகைகள்லாம் அவங்க சில நடிகைகளோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. உங்களுக்கான அந்த ஒரு டீம் அப்படின்ற மாதிரி சினிமா வட்டாரங்கள்ல இருந்ததா? எனக்கு தெரிஞ்ச ஆரம்பத்து காலங்கள்ல கிடையாது. அதுக்கப்புறம் கேபி சார் படம் பண்ணோம் இல்லையா, அவரது ரெகுலரா பண்ணோம். டிஆர் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு தாய் சபதம்ல இருந்து ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன் அவரது. வி சேகர் படம் அவரது ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். KS ரவிக்குமார் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். ஓகே. இது மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஆக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சு போயிடும். நான் ஆக்ட் பண்ணுறது எப்படி டைமிங் அது எல்லாம் கரெக்டாக பிடிச்சி போய் அடுத்தடுத்து படங்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. என்ன ஒரு சமயம் எனக்கு நான் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை மேடம் நீங்கள் பண்ணுற மாதிரி சார், நான் பண்ணுற மாதிரி கேரக்டர் சார், நான் பண்ண அந்த கேரக்டர் நான் பண்ண மாதிரி இருக்க போகுது அப்படின்வேன். அது இல்லைம்மா, அது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரியே போயிடும். ஓகே. அதனால இவங்களை அவங்க ப்ரொடியூசர் சைடு பண்ணாங்க, அது மாதிரி போயிடும். அதனால நானும் ஓகே. எனக்கு இந்த ஒரு விஷயம் கியூரியஸாக இருக்கு மேம். இப்போ அந்த சமயத்தில் வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு ஓகே உங்களுக்கு கால் பண்ணி வரும், நீங்களும் போய் வாய்ப்புகள் கேட்கறது உண்டா? இல்லை சார், கேட்க மாட்டீங்க. ஓகே. அது மட்டும் பண்ண மாட்டேன். பட் ஏன்னா அப்போ நம்ம கொஞ்சம் ஆர்டிஸ்ட் தானே இருந்தோம். நான் வந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். ஸோ இந்த ஆர்டிஸ்ட்னா கொஞ்சம் பேர் தெரியும். ஆனால் நல்லா ஓகே இவங்க தான் இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு டேலண்டான ஆர்டிஸ்ட் இவங்க இருக்காங்கன்னு தெரியும். ஸோ அப்படின்னா நம்ம போய் யாரையும் கேட்க வேண்டியதில்லை. ஓகே. முதல் பட வாய்ப்பு மேம் எதற்கும் துணிந்தவன் அது வந்து ஆக்சுவலாக எனக்கு முதல்ல நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதாவது ஃபீல்டுக்கு வந்த உடனே எல்லாம் அப்போல்லாம் வந்து பத்திரிக்கையெல்லாம் கொடுக்க முடியாது இல்லைங்களா. நம்ம யாருக்கும் ஃபோன்லாம் அப்போ அதிகமாக கிடையாது, யாருக்கும் ஐஃபோன் இந்த மாதிரிலாம் அந்த எதுவுமே கிடையாது. ஸோ நேரடியாக போய் தான் வந்து சொல்லணும், போஸ்ட்டில் தான் அனுப்பணும். அப்போ அதனால் அந்த நாகராஜ் ராவ்னு பெரிய கேமராமேன் ஃபோட்டோகிராஃபர், அவர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்தோன்னா நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதையே வந்து பொங்கல் வாழ்த்து அனுப்பிச்சு எல்லா கம்பெனிக்கும் அனுப்பிச்சி விட்டோம்.
ஓகே. அதுதான் அப்ப ஆடிஷன் ப்ராசஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆமா இது. கண்ணு ஆமா அது ஓகே. பொங்கல் வாழ்த்து என்னுடைய ஸ்டில்ஸ் போட்டு அந்த ஸ்டில்ஸ் தான் போஸ்ட் கார்டு. ஆ அதில் இப்போ எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் இப்படிக்கே கேஎஸ் ஜெயலட்சுமி போட்டு கீழே வந்து ஃபோன் நம்பர் போட்டு எல்லா டைரக்டரும் எல்லா இந்த கம்பெனிக்கெலாம் ஃபுல்லாக போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி தான் எல்லா கம்பெனிக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அப்படி பல கம்பெனிகள் வந்து தான் நான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. முதல்ல நீங்க நடிச்சு முடிச்சப்போ அந்த கிடைச்ச வரவேற்பு எப்படி மேம் இருந்தது உங்களோட முதல் படம் வெளியானதுக்கு அப்புறம்? படம் வந்தோடனே எனக்கு தான் ரொம்ப பாராட்டு இருந்தது. படத்தை விட படம் நம்ம கர்ண சார் படம் தெரியும், சண்டை குத்து அது இதுதான் இருக்கும். பட் அந்த படத்தில் ஆக்சுவலாக அவர் படங்கள் கொஞ்சம் கிளாமராக இருக்கும். ஆனால் நான் சின்ன பொண்ணுங்கனால அவர் அது மாதிரி பண்ணலை. ஓகே. டீனேஜ்னால ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா வேண்டாம் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் மைல்டு அப்படி பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய பாராட்டாக இருந்தது. அது ஓகே. கர்ணன் டைரக்டர் சார் உங்களை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே மேம். இத்தனை வருஷம் கரியர் மேம், நிறைய படங்களா இருக்கட்டும், நிறைய டேரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, 100 படங்களுக்கு மேல சீரியல்ஸ் உள்ள பண்ணதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த துறைக்கு வந்ததுக்கப்புறம் நான் இந்த ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன், இந்த ஒரு விஷயத்த என் வாழ்க்கையில் நான் மாற்றிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? எனக்கு கேமரா இதெல்லாம் எப்போ ஃபியர் இருந்ததில்ல, ம், அதனால அது ஓகே. மற்றபடி நிறைய உண்மையை பேசிடுவேன் நான். ஆ இப்போ சொல்கிறேன், ஆமா. என் மனசில் என்ன இருக்கோ அது சொல்லிடுவேன். ஆ சில நேரம் பல நேரங்களில் அது நல்லது பண்ணியிருக்கு, சில நேரங்களில் சங்கடத்தை உண்டாக்கியிருக்கேன். ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம யாரும் இது மாதிரி சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க சார், அப்படி ஐயோ அவர் நீங்கள் என்ன இப்படி ஒல்லியாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா, ஜஸ்ட் லைக் தட். ஓகே. அந்த மாதிரி அவ்வளோ வெகுலியா, அது அந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே வெகுலியா தான். ஆமா. இந்த காலத்து பிள்ளைங்க மாதிரி கிடையாது. ஓகே. இப்போ பிறந்த ஒரு வருஷம் ஆனாலே போறா வாட் யூ உயின்றாங்க இந்த கால பசங்க. இப்போ இந்த சமயத்துல இந்த செட்லலாம், ஐ மீன் சீரியல் செட்லலாம் இருப்பீங்கல்ல மேம், அப்போ எப்படி அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க? இப்போ இருக்க அந்த ஹீரோயின்ஸ் அவங்களோட அந்த பிஹேவியர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்க? நான் பார்ப்பேன், ஓகே நீ அப்படியா, ஓகே நான் இப்படி, ஓகே ஓகே அவ்வளோதான், அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நான் நான் வந்து ஃபிலிமில் பண்ணா என்னை பற்றி அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவங்க அப்போ இந்த ஆள் ஆர்டிஸ்ட்டு, அப்போ ஹீரோயினியை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியும் யாரா ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல அவங்ககிட்ட போய், இந்த மேடம் என்ன சாதாரண மேடம் இல்லை மேடம், நான் ஹீரோயினை பண்ணி கே பாலச்சந்தர் படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க, எல்லா பெரிய பெரிய டைரக்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ வந்து சீரியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஸ்மைல் பண்ணி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சாரமாக பேசும்போது கேஷுவலாக தான் பேசுவேன், அதாவது பந்தா நான் பேச மாட்டேன் அப்படி அந்த இதெல்லாம். இப்போ நான் இப்போ வழி உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா அது மாதிரி தான் நான் எல்லார்ட்டையும் பேசுவேன். எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன உங்களை பற்றி புரியுதோ அதான் பேசுவேன் நான். ஓகே. ஸோ அதனால் வந்து எல்லாருமே எனக்கு ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க. ஓகே. படங்கள் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த சீரியல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வருது. ஓகே, இனிமேல் சீரியல் நல்லா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதற்கு வரீங்க. பட் இதனால படங்கள் மிஸ் பண்ணிட்டோம், நிறைய படங்கள்லாம் நமக்கு மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அதே மாதிரி அதான் படங்கள் தான் வந்துச்சு. படங்கள் இப்போ கேபி சார் ஒரு வீடு இருவாசல் பண்ணும்போது புதுநெல்லு புதுநாத்து பாரதி ராஜா சார் படம் வந்துச்சு. அதில் நெப்போலியன் சார் ஒய்ஃப் கேரக்டருக்கு எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ 2 டேட்டும் கிளாஷ் ஆகிடுச்சு. அவங்க வந்து 15 நாள் அங்கே இருந்து ஸ்டே பண்ணோன்னாங்க. இல்லை சார் இங்கே ஒரு வீடு இருவாசல் போயிட்டுருக்கு சார், இல்லை ஆன்லைன் போயிட்டே இருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு, 2 நாள் கேப் இருக்கும், அப்புறம் மறுபடியும் இருக்கும், அந்த மாதிரி போயிட்டுருக்கு, நான் வந்து 15 டேஸ் அங்கே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு. அதில் அது மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு அதுக்கு சின்ன வருத்தம். ஏன்னா பாரதிராஜ் சார் அவரும் பெரிய டைரக்டர் இல்லையா, அவர் டைரக்ஷனை பண்ண முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம், அவ்வளோதான். ஓகே மேம். இப்போ இவ்வளோ வருடங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் நடித்ததுலேயே எனக்கு வந்ததுலேயே மிகப்பெரிய ஒரு பாராட்டு காம்ப்ளிமெண்ட்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? யார்கிட்ட இருந்து வந்த ஒரு பாராட்டை சொல்லுவீங்க? எனக்கு கேபி சார் இது அக்னி சாட்சி தான். அக்னி சாட்சி தான். நான் அக்னி சாட்சியில் நல்ல பேர் எனக்கு. ஓகே. நான் புன்னகை மண்ணால அது சிங்கள லேடி இல்லையா, ஸோ அந்த இதுவும் அந்த கெட்டப்பு அந்த இது எல்லாமே பாராட்டினாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் புது அர்த்தங்கள், அதில் நல்ல கேரக்டர் எனக்கு. ஓகே. அது மாதிரி அவரது எல்லாமே ஒரு வீடு இருவாசல், அதில் சிவப்பு ருக்மணின்னு பேர், செம்ம ஹிட்டு, எங்கே பார்த்தாலும் செம்ம ஹிட்டு. இங்கே பார்த்தாலும் என்ன மேடம் சிவப்பு ருக்மணி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி அந்த படங்கள்ல வந்து அது மாதிரி அண்ணாமலை சீரியலில் பார்கவி என் பேர். அண்ணாமலை சீரியலுக்காக தான் நான் போயிருக்கேன் குற்றாலம். பட் அங்கேயே அந்த மாடியில் இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹலோ பார்கவி, ஹலோ பார்கவி, ஹலோ பார்கவி தான் கூப்பிட்டாங்க. யாருக்கு அந்த அளவுக்கு நல்ல ஃபேமஸ் வச்சது. இப்போ இது மக்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, இவ்வளோ கேரக்டர். கண்டிப்பா. ஆனால் இப்போ ஒரு செலிபிரிட்டிஸ்ட இருந்துட்டு, ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு டேரக்டர்கிட்ட இருந்தே வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுனா என்ன மேம்? கேபி சார் என்ன நல்ல பாராட்டியிருக்காரு. சூப்பராக பண்ணுறீங்க, நல்ல காமெடி, நல்ல சென்ஸ் காமெடி நல்லா வருது, டைமிங்ஸ் இஸ் வெரி நைஸ்
அப்படி சொல்லி நிறைய பாராட்டியிருக்காரு கேபி சார் ஓகே என்கிட்ட. அதே மாதிரி பாலு மகேந்திரா அவரது மூடு பண்ணி பண்ணேன். அவரது செம்மையா அவரும் சொன்னார், வெரி நைஸ் மேம், நல்லா கோஆப்ரேட் பண்ணீங்க, நல்லா ஆக்ட் பண்ணீங்க, ரொம்ப வெரி நைஸ், தொடர்ந்து பண்ணுவோம்னாரு. தொடர்ந்து அவர் பண்ணலை ஆக்சுவலாக, அதனால் பண்ண முடியல. அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இவர் ராபர்ட் ராஜசேகர் அவரது படங்கள் பண்ணியிருக்கேன். நல்ல வில்லி கேரக்டர், பறவைகள் பலவிதம், நல்ல கேரக்டர் அது. நிரோஷாக்கு சித்தி கேரக்டர் அது நல்லா இருக்கும். அது நல்லா ராபர்ட் ராஜசேகரும் 2 பேருமே நல்லா ஒர்க் பண்ண. இப்போ ராபர்ட் சார் வந்து டைரக்டர் ஆகிட்டார், ராஜசேகர் வந்து ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். ஸோ ராபர்ட் வந்து அடுத்து வேறு சீரியலுக்கு வந்துட்டார், சீரியல் வந்து கூப்பிட்டு ஆக்ட் பண்ண வச்சுட்டார். ஓகே. இப்போ நிறைய படங்கள் ஐ மீன் வந்துட்டு கேப் விட்டு தான் படங்கள் அப்பப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் வந்துட்டு என்ன ஐ மீன் இப்போ மதகஜ ராஜாலாம் 2013-14 எடுத்து இப்போ ரிலீஸ், அது உங்களுக்கு எப்படி இருந்தது? நம்ம முன்ன பண்ண படம் இப்போ பார்க்க போறோம் தியேட்டர்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயம். நிறைய பேர் சிரிச்சாங்க. ரிலீஸ் ஆக்சுவலி இந்த உதயம் தியேட்டர்ல பேனர்லாம் வச்சிருந்தாங்க அப்பவே. ஸோ ரிலீஸ் ஆக போது நினைச்சு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா நல்ல காமெடி. ஆமா, வரப்போது நம்ம நல்லா இருக்கு, பார்க்க போறோம், நல்ல காமெடி பண்ணியிருக்கோன்றது அந்த மைண்ட் இருந்தது நமக்கு. பட் அந்த டைம் பேனர் வச்சாங்க, அப்புறம் ஏதோ ப்ராப்ளத்தினால எடுத்துட்டாங்க. அடக்கடலை போய் ஒரு நல்ல காமெடி பண்ணோம், அதையும் வரலையே. ஸோ நம்ம ஃபேட் போல இருக்கு அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ பாருங்க, இந்த 12 இயர்ஸ்க்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குறிஞ்சி மலர் பூக்குற மாதிரி இது பூத்து நீங்க குலுங்குது. இப்போ அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நீங்க வர அந்த காட்சிகள், அந்த ஹோல் சீக்வென்ஸே வந்துட்டு ரொம்ப ரோஃபலா இருக்கு. ஃபுல்லா நம்ம தான் செம்மையா இருக்குது. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது? நம்ம எப்போ பண்ணது இப்போ நமக்கு ஒரு கை கொடுக்குது அப்படின்னு. கண்டிப்பா மிகப்பெரிய சந்தோஷம். சுந்தர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. சுந்தர் சார் உங்களை எந்த ப்ராஜெக்ட் பார்த்துட்டு ஓகே இதுல உங்களை காசு பண்ணலாம் அப்படின்ற ஐடியா? இல்ல ஆக்சுவலா கண்ணன் வருவால என்ன பண்ணியிருக்கேன், மனோரமா ஆட்சியோட பெரிய மருமகளை என்ன பண்ணியிருக்கேன் அதுல. ஸோ அதுலேருந்து அவர் படம் அதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு எனக்கும் அந்த ஒர்க் பண்ண படம். அதுலேருந்து தொடர்ந்து 4 படம் 5 படம் கொடுத்துட்டாரு. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் இது ரிலீஸ்க்கு அப்புறம் ஏதோ பேசுனீங்களா அவர்கிட்ட? இல்ல பேசல. அவர் நான் வந்து ரிவ்யூ கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஊர்ல இல்ல, ஷூட்டிங்ல இருந்தேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி விஜய் டிவில அதுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ அங்கேருந்து எனக்கு நிறைய கால் வந்திருக்கேன். ஆனால் நாங்கள் ஏர்செல் என்னால் அது ரீச் ஆகலை எனக்கு. அப்புறம் மெட்ராஸ்க்கு வந்த பிறகு பார்த்தா நிறைய கால்ஸு, மேனேஜர் ஃபோனு, அந்த ஃபோன் எல்லாம் பார்த்தா என்ன ஆச்சுன்னா, என்ன மேடம் ப்ரிவியூ போட்டிருக்கோம் நீங்கள் வரவே இல்லைன்னா, ரீச் ஆகல சார் அப்படின்னு, ஃபோனு ரீச் ஆகலை அப்படின்னு. அப்புறம் நீங்கள் வந்து 17ஆம் தேதி கண்டிப்பாக நீங்கள் இது க்ரீன் பார்க் ஹோட்டலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னாங்க. என்ன விஷயம்? என்ன ப்ரெஸ் மீட்டிங் தானே சார், அது எல்லோரும் வந்துருப்பீங்களா? அப்புறம் நான் அதுக்கு அப்படின்னு, யாருமே இல்லை மேடம், நீங்கள் தான் வரீங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லேடி நீங்கள் மட்டும் தான் வரீங்க அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஒன்றும் புரியல, என்ன அப்படி நம்ம காமெடி நல்லா பண்ணியிருக்குமா இல்லை என்னது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் டைரக்ட் சார் உங்களை கண்டிப்பாக வர சொன்னார். நாங்கள் சரியே மிஸ் பண்ண டேரக்டர் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாம் ப்ரெஸ்ஸு மீடியா இவங்க தான் ஃபுல்லாக இருந்தாங்க. வேறு யாரும் வெளியாளுங்க யாருமே கிடையாது. அதுலேருந்து விசாலும், விஜய் ஆண்டனி, சுந்தர்சி சார், அந்த ஹீரோயின், இவங்க 4 பேர் தான் மேடையில் இருந்தாங்க. வேறு யாருமே ஆடியன்ஸ் இல்லை. அவள் டிடி இருந்தா அவள் இது பண்ணுறதுக்கு. சரி போயிட்டு இருந்தேன் சார். இதுவரை எனக்கு ஊர்லேருந்து அப்போ தான் வரேன். நான் வந்து அங்கேருந்து வந்து கிடையாது 1 மணிக்குள்ளே வந்துருங்கன்னாங்க. அப்படியே நான் 1:30 மணி ஆயிடுச்சு போகிறதுக்கு. ஐயோ இல்லை டைம் மிஸ் ஆகுது, ஆரம்பிச்சிட்டாங்களா என்னவோ அப்படின்னு நினச்சி போயிட்டே இருந்தேன். அப்போ தான் விஸ்வாஸ் சார் வந்து ஃபோன் வந்து மைக் வச்சுட்டு, இது மாதிரி படம் பண்ணோம், இதில் வந்து சந்தான சார் மாமியாராக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்தார். நான் உடனே சார் மாமியார் ஆஜர் அப்படின்னு பார்த்து, ஓகேம்மா சூப்பர் அப்படின்னாங்க. எல்லாம் ஆடியன்ஸ் அப்போ தான் மற்ற எல்லாருக்கும் நான் வந்திருக்கிறது தெரியும். எல்லாம் ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நல்லா பேசினாங்க. டைரக்டர் சார் கேட்டேன், என்னம்மா பார்க்கலையே படம்? இல்லை சார் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டேன் சார் அப்படின்னு. செம்மையாக இருக்குமா, உங்களுக்கு செம்ம பேருமா அப்படின்னாரு. எனக்கு அப்போ அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எங்கே போனாலும் யார் பார்த்தாலும் மதகஜராஜா பார்த்தாங்க செம்மையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், அந்த இடுப்பில் உட்காந்தது தான் அவங்க செம்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் அந்த சீனும் அந்த சேர் மேலே ஏறி உட்கார சீனு அது எல்லாம் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லாவே இருக்கு. எல்லாம் ஷார்ட் பை ஷார்ட், ஒரு ஷார்ட் கூட ஒரு எடுத்தது எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் மொத்த சீனையும் போட்டிருக்காரு. அது அவ்வளோ உண்மையில ஹைலைட்டாக இருக்குது. ஓகே. வாழ்க்கையில் ஒரு இத்தனை வருஷம் சாதனையாக அது நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக. இப்போ அந்த சமயத்தில் இப்போ நெப்போலியன் சார் கூட ஒய்ஃபாக நடிக்கிற அந்த படம் வந்து மிஸ் ஆனது. ஓகே, அது வந்து கால் ஷீட் இஷ்யூஸ் அந்த டைம் ஒரே டைமில் வந்ததுனால. சீரியல் டைமுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய படங்கள் மிஸ் ஆயிருக்காங்க. நிறைய பண்ணியிருக்கேன், மிஸ் ஆயிருக்கு.
அது என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்ல ஏதாவது அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஐயோ இந்த படத்துல தான் நம்ம நடிக்க வேண்டியதா இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறம்? இப்போ ரீசெண்ட் டைம்ல ஏதாவது? நிறைய படங்கள் இப்போ ரீசெண்டாக எதுவும் வரல, ரீசெண்டாக எதுவும் வரல படங்கள். அது அப்போ பண்ணதில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்துச்சு. அப்போ கிளாஷ் பண்ணி இது இருந்துச்சு. அப்போ மெகா நிறைய பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, குமரன் சார் பண்ணிட்டு இருந்தோம், அது இன்னொரு மெகா பண்ணியிருந்தோம், ஏவிஎம் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். 2 மெகா பண்ணனா டைமிங் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இவங்க வந்து அவுட்டோர் வேறு கேட்பாங்களா. ஸோ அவுட்டோர்னா முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் ஆகும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. சுந்தர்சி சார் தான் இங்கே வந்து ஷூட்டிங் இருந்தது, இதை தென்றல் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போய் ஆட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி மெட்ராஸ்க்கு வந்து நான் அந்த அந்த தென்றலுக்கு ஷூட்டிங்கே நான் இப்படி ஒரு இது பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களோட முதல் சம்பளம் என்ன மேம்? 3000. 3000 ஒரு படத்துக்கேவா? ஆமாம், படத்துக்கே, ஹீரோயினுக்கே. ஒரு படம்னா அது எத்தனை நாள் ஷூட் போகும்? மொத்தத்துக்கு 3000 அந்த சமயத்துல? அந்த சமயத்தில். ஓகே, இப்போ எவ்வளவு மேம் வாங்குறீங்க? இப்போ நிறைய வாங்க. இப்போ நிறைய. ஏன்னா அந்த ஒரு முதல் சம்பளம் அது நிறைய பேர் நீ கேட்டா யோசிப்பாங்க. நான் கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்களா, அதனால இருக்கா, எப்படி மறக்க முடியாதுல்ல. அது எப்படி மறக்க முடியும்? அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏறிட்டு மட்டும் தான் இருந்தது. ஓகே ஓகே மேம். நீங்க இப்போ அரசியலுக்கு வர போற விஜய் அவர்களுடைய முதல் படமான நாளைய திருப்புலையும் நடிச்சிருந்தீங்க. அந்த சமயத்துல நிறைய விமர்சனங்கள் ஹீரோ விஜய் அவர்கள் மேல வந்துச்சு. அப்போ நீங்க பார்க்கும்போது நீங்க நினைச்சீங்களா இவர் பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுவாரு? அப்புறம் அப்ப அந்த செட்லாம் எப்படி இருக்கும்? இல்ல, அவர் அப்ப ரொம்ப குவைட் இல்ல, இப்போது கொஞ்சம் பேசுறாரு. அப்ப சுத்தமா பேச மாட்டாரு. நானே பேச மாட்டேன் செட்டுக்கு போனா. என்னை விட மோசமா ஹீரோன்றாங்க, என்னை விட மோசமா இருக்காரு, பேசவே மாட்டேங்கிறாரு, பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அடுத்தவங்களை அப்படி திரும்பி கூட பார்க்க கூடாது. வந்தோடனே அவங்க அப்போ சொல்லும்போது சரி 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 ஒன்று ஆக்டிங் பண்ணுவார், அவ்வளோதான். ஓகே, வேறு எதுவும் பேசவே மாட்டார் அவர். அதுக்கப்புறம் அவர் கூட லவ் டுடேல போய் உட்காந்து அதுவும் பேசினோம். அப்போ மாமியார், அது அவருடைய மாமனார் இது பண்ணேன். அப்போ கூட ஒரே ரூமில் தான் உட்காந்துருந்தோம், ஒரே இது பக்கத்தில் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தோம், சீட்டெல்லாம் ஆடிட்டு இருந்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் அப்போட அவர் அது வந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறதோ ஜோக் பண்ணுறதோ அந்த மாதிரி கேரக்டர் அவர் ரொம்ப குவைட் கேரக்டர். ஓகே, அப்போலேருந்தே அப்படி தான் இருந்திருக்கு. ஆமாம், அப்போத்துலேருந்து அவருக்கு அப்படி தான் சைலண்ட் கேரக்டர் தான். ஷூட்டிங் ஸ்பாட்ல ஐ மீன் இப்போ கார்ட்ஸ்னா என்னென்ன அப்போல்லாம் கேரவன் இல்லைன்னு தெரியும், பட் அந்த சமயத்தில் கார்ட்ஸ்லாம் கூட விளையாடுவாங்களா ஷூட்டிங் ஸ்பாட்ல? நாங்கள் கார்ட்ஸ் விளையாடுவோம். ஓகே, விஜய் சார் கூட நீங்கள் விளையாண்டுருக்கீங்க? ஓகே, விஜய் சாரோட விளையாடிருக்கேன், விஷாலோட விளையாடிருக்கேன், சந்தானத்தோட விளையாடிருக்கேன், ஆரியா கூட அந்த யூனிட் எல்லாமே ஆடி இருக்கு. ஓகே மேம், இப்போ நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ மனோரமா ஆட்சி மாதிரியான ஒரு ஆள் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும் இப்போ இந்த சந்தானம் சாரோட காமெடி ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அவரோட அந்த காமெடி ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேம், நீங்கள் அவர்கிட்ட இருந்து என்ன ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க? அவர் வந்து ரொம்ப குவைட்டா இருப்பாரு. ஆனா ஷார்ட் இதுன்னு சொல்லும்போது ரொம்ப செமையா அந்த எங்கேருந்து அந்த ஐடியா வரும்னு நமக்கு தெரியாது. அடுத்து கவுண்டமணி சார் இருக்காரு, அதே மாதிரி கவுண்டமணி சார் சாரமா பேசும்போது ஆனா நக்கல் அடிப்பாரு நிறைய. ஒரு நம்மளை பத்தி ஏப்பா அப்படின்ற மாதிரி நக்கல்லாம் நிறைய அடிப்பாரு நம்ம பார்க்காதப்போ. ஆனா நான் பக்கத்துல இருந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாரு, டைலாக் மட்டும் பேசிட்டு அப்படி இப்படின்னு வருவாரு. ஆனா சந்தானம் அந்த மாதிரி தான். ஓகே, ஜோக்கு செம்ம. இத்தனை விஷயம் இப்போ நிறைய கடந்து வந்திருப்பீங்களா மேம்? இன்னும் நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் இந்த ஃபீல்டில் நான் இன்னும் பண்ணலை, பட் இது பண்ணால் நல்லா இருக்கும், இப்படியான ஒரு கேரக்டரோ இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன்னா நான் திருப்தி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் பண்ணலை இல்லையா, அதனால எனக்கு இன்னும் நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் புது புது கேரக்டர்ஸ் பண்ணணும், புது டைரக்டரோட ஒர்க் பண்ணணும், பழைய டைரக்டர் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். இப்போ சுந்தர்சி சார் அடுத்த படம் எடுத்தால் நான் ஒர்க் பண்ணவே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மன உறுத்தல் இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அடுத்த படத்துலயும் எனக்கு இதோட நல்ல பெரிய கேரக்டர் கொடுத்து எனக்கு நல்ல இன்னும் மேன்மையா வரணும் அப்படின்றது ஒரு ஆதங்கம் இருக்கு. அது வந்து கேவி சார் ஓரளவுக்கு நிறைவேற்றினார் அவர் இருந்த வரைக்கும். அடுத்தது நான் சுந்தர்சி சார் தான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஃபேமிலி எந்த அளவுக்கு மேம் சப்போர்ட்டிவ்? பொதுவாக இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நான் சொல்றது வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் அம்மா அப்பா அப்படிங்கிற தண்ணி மொத்த ஃபேமிலியுமே சொல்கிறேன். இப்போயுமே நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்கன்னா அது என்ன டைம் ஆகும்னு தெரியாது, எப்போ வருவீங்கன்னு தெரியாது, அந்த பேமெண்ட் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த விஷயத்துக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் டோட்டல் ஃபேமிலியுமே? டோட்டலாக எனக்கு A to Z எங்கள் வீட்டுக்காரர் தான். ஓகே, அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்து, அவர் தான் கால் பேசுறது, அமௌண்ட் பேசுறது, காலையில் வேக்கப் பண்ணுறது, வரும்போது முடிச்சுட்டு வரும்போது இது பண்ணுறது எல்லாமே அவர் தான். ஓகே, எனக்கு ஜூஸு சாப்பாடு என்ன ஹெல்த்தி வைஸ் ஏதாவது அது எல்லாமே அவர் தான், ஃபுல் கேர் அவர் தான். ஸோ என்னோட பிஎன் கூட சொல்ல முடியாது, என் ஹஸ்பண்டை போய் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அவர் தான் A to Z அவர் தான். ஓகே
மேம் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குல்ல மேம், இப்போ சினிமாவில் வந்துட்டு ரொம்ப ஃபாலோ பண்ணணும், டேரக்டராக இருந்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணாலும், ஐ மீன் வந்துட்டு அடுத்து எப்போ படம் பண்ணுறீங்க, ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் கேட்க மாட்டேன், பொதுவாக வர்றது அப்படின்னு. ஒருவேளை அது பண்ணியிருந்தா இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாமோன்னு நீங்கள் இல்லை நினச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை, எனக்கு வர்றது இப்போ இந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும் எனக்கு தலையில் எழுதியிருந்தா அது எப்படி இருந்தாலும் எனக்கு வரும். ஓகே. நான் அது மாதிரி ட்ரை பண்ணி நானும் கேட்டு பார்த்தேன். அதாவது நான் கேட்காமையே எனக்கு நிறைய வந்தது. நான் கேட்கும் போது வர்றதில்ல. ஓகே. ஏன்னா இத்தனை வருஷமா வில்லியாவே நம்ம பண்ணிட்டோம். ஸோ இனி இப்போ நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஏஜ் ஆச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் பண்ணும்போது குட் மதராக பண்ணி நல்ல பேர் புகழ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அது கடவுள் நிறைவேற்றி வைக்கிறாரான்னு பார்ப்போம். இத்தனை வருஷம் கரியரில் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 50 வருஷம் இருக்கீங்க. அவார்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இல்லை, இது வரைக்கும் கிடைக்கல. அந்த வருத்தம் தான் இருக்குது மனசில். இது வரைக்கும் எந்த ஒரு அவார்டுமே வாங்கலையா? எதுவுமே வாங்கினதில்ல. அது இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் இயர் வந்து அன்னை தெரசா இதில் வந்து எனக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஓகே. அந்த கம்பெனி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி முன்னெல்லாம் வந்து 25 வருஷம் சர்வீஸ் பண்ணாலே நமக்கு வந்து கலைமாமணி கொடுப்பாங்க. அது நிறைய பேர்கிட்ட நான் எல்லாம் தலைவராக இருக்கும்போது நம்ம ராதா ரவி சார்கிட்ட அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம், இன்னும் சார் எனக்கு எதாவது ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா, இதை வாங்கி தரக்கூடாதா அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்புறம் வந்தவங்களாம் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஏதோ என்ன ரீசன் தெரியலண்ணா. அதான் சொல்லி இத்தனை வருஷம் நம்ம ஃபீல்டில் இருந்து ஒரு கலைமாமணிங்கிறது ஒரு சாதனை தானே. அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கலையே, அந்த அங்கீகாரம் கிடைக்கலையேன்றத ஒரு ஏக்கம் எனக்குள்ளே இருக்குது. கண்டிப்பா எப்போ கிடைக்கும்னு தெரியல. கண்டிப்பா நடக்கும் மேம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி மேம். தேங்க்ஸ். Charles Group presents Startup Singham. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வச்ச பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க.